வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம தேங்க்ஸ் கிவிங்கை பற்றி பார்க்கலாம். நன்றி செலுத்துதல். இந்த பூமியில் உலக மக்களோட நாம் நன்றி பாராட்டிக்கலாம். ஆனால் கடவுள்கிட்ட நம்ம நன்றி பாராட்டணுமா? எல்லா சபைகள்லேயும் தேங்க்ஸ் கிவிங்கை ரொம்ப பிரதானப்படுத்தி சொல்கிறாங்க. அது தேவை தான். அது மனுஷர்களுக்கு மத்தியில் தேவை. ஆனால் கடவுளுக்கு நமக்கு மத்தியில் தேங்க்ஸ் கிவிங் தேவையில்லை. அப்படி நம்ம தேங்க்ஸ் கிவிங் சொன்னோம்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். வாரம் சபைக்கு போய் சொல்கிறதில்ல, ஒவ்வொரு வினாடியும் சொல்லிகிட்ருக்கணும். நம்மளுடைய மூச்சு நிற்காத வரைக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா தான் அது உண்மையாகும். அவர் நமக்கு வேலை கொடுத்துட்டாரு, நமக்கு அவர் சுகம் கொடுத்துட்டாரு, நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் தீர்த்துட்டாரு, எங்கள் அம்மாவை சுகவீனத்துலேருந்து மீட்டெடுத்தார். இதெல்லாம் தேங்க்ஸ் கிவிங் கிடையாது. இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற சமாச்சாரங்கள். அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா அவரை போய் நீங்கள் கோச்சிப்பீங்களா? கோச்சிக்க மாட்டீங்க. உங்களுடைய பிள்ளைங்கள் பாஸ் ஆகலைன்னா நீங்கள் அவர்கிட்ட போய் கோச்சிப்பீங்களா? கோச்சிக்க மாட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் இயற்கையாக நடக்கிறது. தேங்க்ஸ் கிவிங் எதுக்காக சொல்லணும்னா, நாம் அவர்கிட்ட இருக்கிற விசுவாசத்துலேருந்து விலகாமல் இருக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு மட்டும்தான் அவருக்கு தேங்க்ஸ் கிவிங் சொல்லணும். ஏன்னா அவர் நம்மளுடைய கரத்தை பிடிச்சிட்ருக்காரு. நம்ம கரத்தை அவர் விட்டுட்டார்னா நம்ம ரொம்ப பாடுபடுவோம். அவர் நம்ம கையை பிடிச்சிட்ருக்கனால அவருக்கு நீங்கள் தேங்க்ஸ் கிவிங் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? உங்களுடைய கிரியினால் சொல்லலாம். நீங்கள் அவருக்கு பிரியமாக நடக்கிற பிள்ளைங்களாக இருக்கிறபடியால் அவருக்கு நீங்கள் தேங்க்ஸ் கிவிங் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் தேங்க்ஸ் கிவிங்னு போய் சபைக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ நீங்கள் காணிக்கை கொடுக்கும்போது அந்த காணிக்கை எப்படி தவற உபயோகமாகும். நேர் வழியில் போகிறது ஒரு பகுதி தான், ஆனால் தவறான வழியில் போகிறது பெரும்பகுதியாக இருக்குது இந்த காலத்தில். அதனால் நீங்கள் காசை கொடுத்து தேங்க்ஸ் கிவிங்கிற பேரில் நீங்கள் ஊழியர்களை தப்பு செய்ய வைக்கிறீங்க. ஊழியர்கள் அவங்க அந்த பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆடம்பர வாழ்க்கைக்கு செலவு பண்ணிடுறாங்க. அது அவங்களுடைய இயல்பு. அவங்க பணம் கிடச்சிதுன்னா அது ஆசீர்வாதமாக அவங்க நினச்சிக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதத்தில் வர தவறுகள் தான் நிறைய. நம்ம அதை கல்ச்சராக மாற்றிடும், நம்ம பண்பாடாக மாற்றிடும். தேங்க்ஸ் கிவிங்கிறது ஒரு பண்பாடாக மாற்றிடும். அங்கேயும் நம்ம தப்பு பண்ணுறோம். எல்லா தப்பையும் நம்ம தான் பண்ணுறோம். ஏன்னா கல்ச்சர், ட்ரெடிஷ்னல் இது மாதிரி பண்ணி நம்மளே கெடுத்துட்ருக்கோம். இதை மேலும் அடுத்த வீடியோவில் மற்றதை பற்றி நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.